என்னய்யா இது இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. வெட்டி விடியா பயமா இருக்கு. ஆனா எங்க எங்கேயோ போதுண்ணா பயமா இருக்குண்ணா. ஐயோ எப்பா இப்பதான் கழுத்துக்குள்ள ரிலீஃபா இருக்கு. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த லெகாப்ஸ் ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இடத்து குரூமிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு யூடியூப் சேனலோ இல்லை யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக எதையாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அந்த டாக் வந்து எந்த ஒரு சூழ்நிலைக்கு போகுங்கிறத இதை பார்த்து கற்றுக்கலாம். பிகாஸ் அவங்க பெட் பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உண்ணி வந்திருக்கு. உண்ணி வந்தோடனே என்ன செஞ்சுட்டாங்க, சரி வேப்பெண்ணெய் தேய்ச்சா போயிரும்னு சொல்லி வேப்பெண்ணெயாக போட்டு தேய்ச்சி அந்த வேப்பெண்ணெயால் அந்த டாகுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. உண்ணியும் அதிகமாகிட்டே தான் போயிருக்கே ஒழிய குறையலை. சடை சேர்ந்துருச்சு. அந்த எண்ணெய் பட்டு பிசுக்காகி எல்லாமே சடை சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம எதெல்லாம் தெரியாமல் யூடியூப் பார்க்குறோம், இல்லை வேற ஒரு போஸ்ட்டை பார்க்குறோம், அதை பார்த்து செய்கிறோம், இதை பார்த்து செய்கிறோம், நம்ம ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவு அந்த டாகுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குதுன்னு தான். பாருங்களேன், கட்டியாக ஃபர்ரை எடுக்கிறேன், அதே சமயம் உடம்புலாம் செவேர்னு இருக்குது அந்த புண்ணு வந்து, அதே சமயம் உண்ணியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஒன்று ப்ராப்பராக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும், இல்லை எங்களை மாதிரி க்ரூமர்ஸ்ட்டை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஏன்னா எங்களுக்கும் டாக்டர்ஸ்க்கும் தான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத இது இருக்கும். பாவம் பாருங்கள், அவன் படுத்தே கிடந்தான், எனக்கு பாவமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ உண்ணிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. வேப்ப எண்ணெய்ங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. இன்னொன்று, வேப்ப எண்ணெய் எப்படிப்பட்ட டாக்ஸுக்கு தீர்வுனா நம்ம நாட்டு நாய்களுக்கு ஓகே. சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம் இதுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி கிடையாது. வேப்பெண்ணெய் தேய்ச்சாலும் பிசுபிசுப்பு இருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளோ முடி இருக்கிற ஒரு டாகோ இல்லை ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ ஒரு லேப்ரடாருக்கு கூட சரி, நம்ம வந்து வேப்பெண்ணெய் தேய்ச்சா சரியாக போகணும், வேப்பெண்ணெயாக போட்டு தேய்ச்சோன்னா அந்த முடி ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா டாக்ஸுக்கு இயற்கையாகவே வந்து முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆயில் லேயர் இருக்குது. அந்த ஆயில் லேயர் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாகோட ஃபர் எல்லாமே டோட்டலாக அடியாகும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஆயில் லேயரை டேமேஜ் பண்ணுறது வேறு எதுவும் கிடையாது, நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற ஆயில் தான். தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய்லாம் நம்ம யூசேஜுக்கு ஓகே, ஆனால் டாக்ஸுக்கு அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அதுங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஒரு ஆயில் சப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபர்ரை மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஃபைனலாக அவரை ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கே ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அவர் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்தல பார்ப்போம். பாய்.